ஸ்டார்ட் பண்ணலாமா? எத்திக்ஸ் பத்தி ஏதாவது நாலேஜ்? வாட் இஸ் எத்திக்ஸ்? எத்திக்ஸ் ஜஸ்ட் டிஎன்பிசி பொறுத்த வரையும் ஒரு 4 கிளாஸஸ்ல ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ்லயே உங்களுக்கு வந்து எத்திக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரிகார்டிங் யூபிஎஸ்சி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப டீப்பா படிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஃபவுண்டேஷனல் கிளாஸ் போலாம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஸோ எத்திக்ஸ்னா என்ன, எத்திக்ஸ் விசஸ் மாரல்ஸ்னா என்ன, ஹவு இட் இஸ் எத்திக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லா. ஸோ லால எத்திக்ஸ் இருக்கா, அன்எத்திக்கல் ப்ரொபோஷன்ஸ்னா என்ன, ஹியூமன் வேல்யூஸ்னா என்ன, இந்த மாதிரி ஃபவுண்டேஷனல் டாபிக்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஓகேவா? டவுட் இருந்தா கேளுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் எத்திக்ஸ்? ஸோ எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம டெய்லி யூசேஜ்ல இருக்க ஒரு டேர்ம் தான். நம்ம சொல்றோம் இல்லையா, எத்திக்கலா இல்ல, ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு ப்ராப்பரா நடக்குது அப்படின்னா அதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் லைக் கரப்ஷன்ஸ் நடக்குது, பூத் கேப்சர் நடக்குது, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அன்எத்திக்கல் கண்டக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நார்மல் நம்ம லைஃப்ல நடக்கிறதுல தான் எத்திக்ஸ்ங்கிறது இருக்கு. பட் ரிகார்டிங் நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது யூ ஷுட் ரெப்ரசென்ட் எத்திக்ஸ். நீங்க ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ் வந்து நீங்க வந்து கேரி அவுட் பண்ணணும். அந்த டெஃபினிஷன் வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸோ பேப்பர் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டா கொண்டு வரணும். அதுக்காக தான் we are learning ethics. So ethics are a set of propositional standards set by a society to determine the right or wrong course of action. So நம்ம ஒரு லைஃப்ல நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், அதை நம்ம எப்படி சொசைட்டி செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோமோ அதை தான் நம்ம எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ போப்போ உங்களுக்கு புரியும். ஸோ எத்திக்ஸ் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்களாம் படிக்கிறது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. ஸோ எதுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம்? எதுக்கா இருக்கும்? ஜஸ்ட் ஃப்ரீயா பேசுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதுக்கு எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம்? ஏன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏன் எத்திக்ஸ் வேணும்? ஸோ எல்லாமே லாஸ்ல இருக்கா, ரூல்ஸ்ல இருக்கா? நாளைக்கு நீங்க ஒரு பொசிஷனுக்கு போறீங்க, குரூப் 1ல சப் கலெக்டரா உட்காரீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே லாஸ்ல இருக்கா? நீங்க இதை பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் லாஸ்ல இருக்கா? சம் அன்கோடிஃபைட் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எத்திக்ஸ். அதுக்காக தான் எத்திக்ஸ் பிகம் அ மேஜர் சப்ஜெக்ட் இன் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. முன்னாடி எத்திக்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விட நவ் தே ஆர் கிவிங் பிகாஸ் தேர் ஆர் சம் அன்கோடிஃபைட் ரீஜன்ஸ். நீங்க ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, உங்க கையில ஃபண்ட் இருக்கு, அவங்க என்ன ரூல்ஸ்ல இருக்கும், அந்த ஃபண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் மட்டும்தான் இருக்கும். பட் நீங்க பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன்ல யார் பண்ணுவா? அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே பண்ணுவாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அதை கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? எத்திக்ஸ். ஸோ அதுக்காக தான் எத்திக்ஸ் இஸ் அண்ட் வைட்டல் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம நிறைய இதுல பார்ப்போம். இது வந்து ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ். நெக்ஸ்ட் கிளாஸஸ் போக ஒவ்வொரு செட் ஆஃப் லைக் நிறைய கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து எப்படி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் சக்சஸ்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி அன்எத்திக்கல் இஷ்யூஸ் வரும், என்ன மாதிரி கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், என்ன மாதிரி டைலிமாஸ் வரும், அது எல்லாமே கம்மிங் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம் as a public administrator. So in the classes we will study about basics. Ethics is an integral part of public administration where it focus on how the public administration should question and reflect in order to be act responsibly. So that is why ethics is very important for public administration. It acts as a moral guide to the administrator. Next. So ethics and morals ஒண்ணா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வரும். ஆக்சுவலி எத்திக்ஸ் வேற, மாரல்ஸுக்கு எத்திக்ஸ். மாரல்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் யாருக்கா தெரியுமா? வாட் இஸ் மாரல்ஸ்? மாரல்ஸ்னா என்ன? ரெண்டு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எத்திக்கல் மாரல் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. யாருக்கா ஏதாவது தெரியுமா எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு? நோ. ஓகே. ஸோ மாரல்ஸ்னா என்ன அப்படின்னா, மாரல்ஸ் ஆர் சம் செட் ஆஃப் இன்ஹெரண்ட், நம்மளோட கன்சைன் சொல்றது எல்லாமே மாரல்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட பிலீஃப்ஸ், நம்மளோட கன்சைன்ஸ்னா என்னது? நம்மளோட மனசாட்சி. நம்ம மனசாட்சிக்கு கரெக்டா இருக்கிறது எல்லாமே நம்ம மாரல்ஸ்ன்னு சொல்லுவோம். எத்திக்ஸ்ங்கிறது அதை விட ஒரு ப்ராடர் டேர்ம். சில டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஒருத்தவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து அவங்களை ரிவெஞ்ச் பண்ணணும்னு தோணுது. அது எனக்கு மாரலி கரெக்டா இருக்கலாம், பட் எத்திக்கலி ராங். பிகாஸ் மாரல்ஸ் ஆர் கைடட் பை பர்சனல் பிலீஃப்ஸ், கல்ச்சுரல் பிலீஃப்ஸ், கன்சைன்ஸ். இதை கைட் பண்ணி தோன்றது எல்லாமே மாரல்ஸ். பட் எத்திக்ஸ் இஸ் அ ப்ராடர் டேர்ம். எத்திக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, எத்திக்ஸ்ங்கிறது இந்த சொசைட்டிக்கு எது கரெக்டோ அதை வந்து கரெக்டா கோடிஃபை பண்றது எத்திக்ஸ். மாரல்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ், இண்டிவிஜுவலோட கன்சைன்ஸ், இண்டிவிஜுவலோட பிலீஃப். இண்டிவிஜுவலுக்கு சில விஷயங்கள் கரெக்டா தோணலாம், பட் தட் மே பி மாரலி ரைட் அண்ட் எத்திக்கலி ராங் ஆல்சோ. ஸோ அதுதான் எத்திக்ஸ்க்கும் மாரல்ஸ்க்கு இருக்க டிஃபரன்ஸ். இன்னும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ அதான் மாரல்ஸ் ஆர் பர்சனல் பிலீஃப்ஸ் அபவுட் ரைட் அண்ட் ராங் அண்ட் ஆர் ஷேப்டு பை கல்ச்சுரல், பர்சனல் பிலீஃப்ஸ் அண்ட் கன்சைன்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம என்ன அப்படின்னா, ஜெயின்ஸ் இருக்காங்க அப்படின்னா they are vegetarians. Killing animal is considered as
சின் அவங்கள பொறுத்த வரையும் அது அவங்களோட கல்ச்சுரல் பிலீஃப் ஷேப் பண்ற ஒரு மாரல். பட் நமக்கு மத்தவங்களுக்கு மீட் இஸ் கன்சிடர்ட் as a source of protein for most of the people. அதுக்காக அவங்க எத்திக்கலி ராங்கா? டெஃபினெட்லி நாட். ஸோ எத்திக்ஸ்க்கும் மாரல்ஸ்க்கும் இருக்க மேஜர் இது அதை எத்திக்ஸ் ஒரு சின்ன புள்ளி மாதிரி அண்ட் மாரல்ஸ் ஒரு சின்ன புள்ளி மாதிரி. எத்திக்ஸ் இஸ் அ broader set of values. Ethics are universal in nature and morals it depends upon individual choice. ஓகேங்களா? So what may be ethically right may be what may be morally right may be ethically wrong and also vice versa. எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதுக்கு. ஸோ ஒரு லாயர் இருக்காரு, he defended even though the criminal is guilty தெரிஞ்சும் கோர்ட்ல கிரிமினலுக்கு டிஃபெண்ட் பண்றாங்களா இல்லையா லாயர்? ஸோ அது எத்திக்கலி ரைட்டா ராங்கா? எத்திக்கலி ராங். எத்திக்கலி ரைட். Yes, ethically right because he follows professional ethics. But morally அவருக்கு அது கில்ட்டியா இருக்கும். இவர் கிரிமினல் தெரிஞ்சே நம்ம வந்து பண்றது morally it is wrong but ethically he is right because he follows professional ethics. Professional ethicsங்கிறது என்னது? ஒரு lawyer should defend his client. அதுதானே professional. So professionally ethics கரெக்டா இருக்கிறது morally ராங்கா இருக்கலாம். So ethics and moralsக்கு next ஸ்லைட்ல நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போம். இது வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும் உங்களோட நோட்ஸ்ல. So ethics and morals முடிச்சதுக்கு அப்புறம் நோட் பண்ணுங்க. So ethics are shaped by external values and sources. External values and sourcesங்கிறது என்னது? philosophical theories இருக்கலாம். நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க ethical theories லைக் நம்மளோட மகாபாரதாலே தர்மா சொல்லியிருப்பாங்க, புத்தால சொல்லியிருப்பாங்க தர்மான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு ஷேப் பண்ணப்பட்டு கோடிஃபை ஐ மீன்ஸ் ஈவன் தோ தேர் ஆர் சம் அன்கோடிஃபைட் ரீஜன்ஸ் கோடிஃபை பண்ணப்பட்ட எத்திக்ஸ் வந்துட்டு derived from external sources. Morals are shaped by internal beliefs and sources. புரியுதா உங்களுக்கு மாரல்ஸ்க்கு எத்திக்ஸ்க்கு டிஃபரன்ஸ்? ஸோ எத்திக்ஸ் ஆர் broader in scope and universal in nature. Morals are narrower and it applies to individual. Ethics are objective in nature. Objective na enadhu? Objective ஒரு terminology. Objective terminologyங்கிறது என்னது? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. குறிக்கோள். அது கிடையாது. நீங்க சொல்ற அப்ஜெக்டிவ் வேற. இதுல யோசிச்சு பாருங்க. ஜெனரலி ஒரு டேர்ம் அப்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னா என்னது? ஜெனரலைஸ்டா இருக்கு, எல்லாருக்கும் சேம், அது மாடிஃபை பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் திருக்குறள் இஸ் அ அப்ஜெக்டிவ் டெக்ஸ்ட். அது மாடிஃபை பண்ண முடியுமா? ஒருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு முடியாது. சப்ஜெக்டிவ்னா அதனாலதான் எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல ப்ரிலிம்ஸ் இஸ் an objective examination because fixed set of 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க சூஸ் பண்றீங்க. சப்ஜெக்டிவ்ங்கிறது உங்களுக்கு இஷ்டப்பட்டது, சேம் கொஸ்டின்ஸா இருந்தாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்டதை எழுதுறீங்க இல்லையா, அதுதான் சப்ஜெக்டிவ். ஸோ சப்ஜெக்டிவ்க்கும் அதான் டிஃபரன்ஸ். ஸோ எத்திக்ஸ் இஸ் அன் அப்ஜெக்டிவ் இன் நேச்சர். இட் இஸ் சேம் ஃபார் ஆல். நீங்க எந்த ரிலீஜியன், எந்த கேஸ்ட், தட் இஸ் நாட் அ மேட்டர். எத்திக்ஸ் இஸ் அப்ஜெக்டிவ் டு ஆல். எக்ஸாம்பிள் பாருங்க. Taking revenge is a crime. Sorry, taking revenge for a crime is ethically wrong. ஒரு கிரைம் நடந்துருச்சு, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க, அது எத்திக்கலி ராங் தான். பிகாஸ் நீங்க விக்டிமா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அது ரைட் ஆகாது. பட் மாரலி அது ரைட் பிகாஸ் அந்த பர்சனுக்கு என்னது அது கரெக்டா இருக்கலாம். பிகாஸ் மாரல்ஸ் ஆர் ஷேப்டு பை இன்டர்னல் பிலீஃப்ஸ். நம்மளோட மனசாட்சி தான் மாரல், சிம்பிளா சொல்ல போனா. பட் அது சம்டைம்ஸ் எத்திக்ஸ் கூட கான்ட்ராடிக்ட் ஆகும். அது எத்திக்ஸ் கிடையாது. நம்மளோட மனசாட்சி எல்லாமே எத்திக்ஸ் கிடையாது. பிகாஸ் நம்மளோட ஓன் மனசாட்சியில என்ன இருக்கும்? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் எத்திக்ஸ்ல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அங்க வேலையே இல்ல, செல்ஃப்லெஸ்னஸ் தான். ஹியூமனிட்டி, சொசைட்டியோட குட்டுக்காக கோடிஃபை பண்ணப்பட்டதான் எத்திக்ஸ். ஸோ மாரல்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர் அண்ட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் கரெக்ட் அண்ட் குட் ஃபார் அ சொசைட்டி. எத்திக்ஸ் இட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் குட் ஃபார் அன் இண்டிவிஜுவல். புரியுதுங்களா டிஃபரன்ஸ் கிளியரா? ஸோ ரொம்ப முக்கியம் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ்க்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது. எத்திக்ஸோட டெஃபினிஷன், மாரல்ஸோட டெஃபினிஷன்ஸ்லாம் டெஃபினட்டா தெரியணும். கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்பாங்க. ஸோ எத்திக்கல் வயலேஷன் கேன் லீட் டு சோஷியல் பைஹார்ட் ஆர் லீகல் பனிஷ்மெண்ட். அப்படின்னா என்னது? எத்திக்கலி நீங்க ஒரு ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சம்டைம்ஸ் லீகல் பனிஷ்மெண்டா இருக்கலாம். இஃப் இட் இஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிரைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லா படி தப்பு, ஐபிசி செக்ஷன் படி தப்பு. ஸோ அது லீகல் பனிஷ்மெண்டா இருக்கலாம். சோஷியல் பைஹார்ட்னா என்ன? எக்ஸாம்பிள் அடல்ட்ரிங்கிறது என்ன? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்துட்டு லீகலைஸ் இல்லீகலா நம்ம இந்தியால? சொல்லுங்க, இல்லீகல் பண்ணிருக்காங்களா? 2023ல பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா லா, ஐபிசி செக்ஷன் அமெண்ட் பண்ணி பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்தாங்க. அதுல கூட நிறைய எக்ஸ்பர்ட் கமிட்டி சஜஸ்ட் பண்ணாங்க, அடல்ட்ரிய கிரிமினலைஸ் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை கிரிமினலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இந்தியால வந்துட்டு பாலிகேமி இஸ் ப்ராஹிபிட்டட். லைக் ஒரு மேரேஜ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ண முடியாது, டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். பட் அடல்ட்ரி இஸ் நாட் இட் கிரிமினலைஸ்ட். ஸோ கிரிமினலைஸ் பண்ணி சொன்னாங்க. ஈவன் தோ எக்ஸ்பர்ட் சொல்லி கூட ஸோ நம்ம கிரிமினலைஸ் பண்ணல. பிகாஸ் அதுக்கான எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ்க்கு கோர்ட்டோட எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி ஜுடிஷியல் பர்டன் அதிகமாயிரும். ப்ரூஃப் பண்ண முடியாது. மேரிட்டல் ரேப் கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்களா இந்தியால? இன்னுமே இல்ல. அதுக்காக எவ்வளவு உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க. என்ஜிஓஸ் எல்லாமே அதுக்கான ரைட்ஸுக்கு போராடி கூட we have not yet criminalized. ஸோ அது எல்லாமே எத்திக்கலி ராங் தானே. பட் லா இல்லீகல், லா வந்து லீகல்னு சொன்னா கூட அது எத்திக்கலி ராங் தான். ஸோ அதுதான் சோஷியல் பைகாட். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நம்ம ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ் பிலீவ் பண்றோம், அடல்ட்ரி தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்றவங்க நம்ம பைகாட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் சோஷியல் பைகாட். ஸோ வயலேஷன் ஆஃப் எத்திக்ஸ் கேன் லீட் டு சோஷியல் பைகாட் ஆர் லீகல் பனிஷ்மெண்ட். பட் என்ன மாரல்ஸ் நம்ம வயலேட் பண்ண என்ன ஆகும்? இன்னர் கில்ட் ஆர் கான்ஃபிளிக்டா வரும். மனசாட்சி கேட்காது, அவ்வளவுதான். எத்திக்ஸ்க்கும் மாரல்ஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இதை நோட் பண்ணுங்க. ஸோ எத்திக்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் எத்திக்ஸோட டெஃபினிஷன். ஆக்சுவலி நீங்க நிறைய புக்ல நிறைய டெஃபினிஷன் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே நீங்க நோட் பண்ண வேணாம். இந்த சிம்பிள் 2 லைன் டெஃபினிஷன் இஸ் இனஃப். எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிற இந்த டேர்மை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் டேர்ம். எந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ்னா என்னங்கறத டிஃபைன் பண்ணி நீங்க ஆரம்பிக்கணும் ஆன்சரை. ஸோ எத்திக்ஸ் ஆர் a set of prepositional standards set by a society to determine the right or wrong course of action. ஸோ எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ மாரல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் மாரல்ஸ் ஆர் பர்சனல் பிலீஃப்ஸ். புரியுதுல உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? டிஃபரன்ஸ் கிளியரா தெரியுதுல எத்திக்ஸ்க்கும் மாரல்ஸ்க்கும்? நோட் பண்ணுங்க. மாரல்ஸ் ஆர் பர்சனல் பிலீஃப்ஸ் அபவுட் ரைட் அண்ட் ராங் and are shaped by cultural, personal belief, conscience, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரிலீஜியன், என்விரான்மெண்ட், நம்ம க்ரோ ஆகுற என்விரான்மெண்ட் நம்மளோட மாரலை ஷேப் பண்ணும். பிராமின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அவங்க வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது ஒரு சின் மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ். அவங்களுக்கு அது மாரலி ரைட். அந்த மாதிரி வாட் மே பி மாரலி ரைட் மே பி எத்திக்கலி ராங். அட் த சேம் டைம் வாட் மே பி எத்திக்கலி ரைட் மே பி மாரலி ராங். இதோட எக்ஸாம்பிள் இது. டிஎன்பிசி பிரச்சனை இல்லை, கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் வரும் எத்திக்ஸ்லேருந்து. ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷனல் நீங்கள் கோர்ஸ் ஒரு 4 கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். 4 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எழுதிடலாம். டிஎன்பிசி பிரச்சனை இல்லை. யூபிஎஸ்சிக்கு தான் நிறையா படிக்கணும், ரொம்ப ரொம்ப நிறையா படிக்கணும். ஸோ எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ்? ஸோ எத்திக்ஸ் ஆர் ஷேப்டு பை எக்ஸ்டர்னல் வேல்யூஸ் அண்ட் சோர்சஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. படிக்கும்போது எத்திக்ஸை மட்டும் மக்கப் பண்ண நினைச்சா அது ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு வேல்யூ அடிஷன் மாதிரி. நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸோட அந்த கொஸ்டினை ப்ரெசென்ட் பண்ணும்போது டெஃபினட்டா வேல்யூ உங்களுக்கு மார்க் வந்து ஆட் ஆகும். ஸோ ஒரு பியூரோக்ராட்டிக் முக்கியமே வந்துட்டு இந்த எத்திக்ஸ் தான். எத்திக்கலாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்க, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும், போஸ்டிங்ஸ் சேஞ்ச் ஆகும், டிபார்ட்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் எத்திக்ஸ் ஷுட் கைடு. அதுக்கு தான் இந்த எத்திக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஏன் எத்திக்ஸ் படிக்கணும்னா அதுக்கு தான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் கைட் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ், அதுக்கு தான். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஓகே, எத்திக்ஸ் அண்ட் லா. ஸோ லாக்கும் எத்திக்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் லா. ஸோ லாஸ் அண்ட் எத்திக்ஸ். ஸோ லாஸ்ங்கிறது என்னது? லாஸ் ப்ரொசீஜர், rules. So laws are codified set of rules and regulations that are framed by the legislature of the nation and enforced by state executive. இதுதான laws. நமக்கு ஜெனரலா தெரியும். நம்மளோட பார்லிமெண்ட்ல, நம்மளோட ஸ்டேட் அசம்பிளில எல்லாமே they are framing laws. Okay. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் லாஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸோ லாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் நிறைய டைம்? ஸோ லாஸ்ல லா தானே நம்மளோட பேசிக்கே. இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்றது லா தான். ஸோ அதுக்காக தான் இப்போ வரையும் நிறைய சுப்ரீம் கோர்ட்ல நிறைய ஃபைல் பண்றாங்க இல்லையா? பிஐஎல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். என்னது பிஐஎல்னா? பிஐஎல் பிஐஎல் எதுக்குன்னு கேக்குறேன். ஸோ பிஐஎல்லாம் எதுக்கு மோஸ்ட்லி ஃபைல் பண்ணுவாங்க? லாஸ்ல சொல்லப்படாத
சில ஏரியாஸ் இருக்கும், லாஸ்ல கவர் பண்ண படாத சில ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாமே என்போர்ஸ் பண்றதுக்காக நம்ம பிஏஎல்லாம் நிறைய என்ஜிஓஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்க்கும் எத்திக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எத்திக்ஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் லா. ஒரு லா ஃப்ரேம் பண்றதுக்கு லெஜிஸ்லேச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் ரிசோர்ஸ் வந்து எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ் எங்க இருக்குது? எத்திக்ஸ் எங்க இருக்கு? திருக்குறள்ல ஒரு எத்திக்ஸ் தான். நம்மளோட திருக்குறள் ஃபார்ம்ஸ் எத்திக்ஸ். அதுல எவ்வளவு எத்திக்கல் தியரி சொல்லியிருப்பாரு இல்லையா திருவள்ளுவர். ஸோ அந்த மாதிரி தமிழ்ல திருக்குறள் இருக்க மாதிரி எக்கச்சக்க தியரிஸ் இருக்கு, எத்திக்கல் தியரிஸ். ஸோ லெக்சிகான் புக் உங்களுக்கு தெரியுமா? ஸோ லெக்சிகான் புக் வந்தது ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு குட் புக் எத்திக்ஸ்க்கு. நான் லாஸ்ட்ல சொல்றேன், அந்த புக் நீங்க கேட்டு மறக்காம சொல்லுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த புக்ஸ் நீங்க வாங்கி படிங்க. எத்திக்ஸுக்கு வந்துட்டு மேஜர் சோர்ஸ் வந்து அதுதான். ஸோ எத்திக்ஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் அ லா. ஸோ லாஸ் இன்கார்பரேட் மெனி ethical standards. Example, murder is a criminal offense irrespective of the circumstance. So அது எங்க இருந்து derive பண்ணோம்? ethics மூலமா தான். So அதான் ethicsக்கும் lawsக்கும் difference. But conflicts இருக்கும். So எப்படி ethics வந்துட்டு lawsக்கு ஒரு சோர்ஸா இருந்ததோ அந்த மாதிரி ethicsக்கும் lawsக்கும் சில clashes-உம் இருக்கு. சில ethical portions வந்துட்டு lawல சொல்லப்படாதது இருக்கும். ethically right, but it is legally wrongங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, whistle blowing against a corrupt company. whistle blowing na enadhu? protest கிடையாது. whistle blowing நீங்க படிச்சது இல்லையா? பாலிட்டி லட்சுமிகாந்த் படிச்சிருக்கீங்களா எல்லாருமே? whistle blower protection act னு இருக்கா இல்லையா 2014? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் படிச்சீங்களா? எஸ், கரெக்ட். உள்ள நடக்கிற தப்பு. இப்போ ஒரு பியூரோக்ராட் இருக்காங்க, அவங்க சிட்டிசன்ஸ் கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா சிட்டிசன்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றது வேற. பட் மத்த பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க வச்சு, இப்ப நம்ம எல்லாருமே பியூரோக்ராட், ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் தப்பு பண்ணானா இன்னொரு பியூரோக்ராட், அங்க ஒர்க் பண்ற இன்னொரு பியூரோக்ராட், அவரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் இந்த விசில் ப்ளோயிங். ஸோ அந்த மாதிரி விசில் ப்ளோ பண்ற பியூரோக்ராட்ஸ்க்கு நிறைய த்ரெட்டன்ஸ் வரதுனால விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு 2014 கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். யார் விசில் ப்ளோயர்ஸ் கம்ப்ளைண்ட்ல யாரு எடுப்பா? Who is the nodal agency for handling whistleblower complaints? Central Vigilance Commission. படிக்கலையா நீங்க லட்சுமிகாந்த்ல? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் படிச்சீங்களா இல்லையா? சிவிசி. லட்சுமிகாந்த் போய் இன்னைக்கு ஓபன் பண்ணுங்க. சிவிசியோட செக்ஷன்ல விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014 இருக்கும். உள்ள நடக்கிற கம்ப்ளைண்ட்ஸை சிவிசி கிட்ட தான் whistle blowers வந்து சப்மிட் பண்ணுவாங்க regarding central government agencies. ஓகேங்களா? சிவிசி இஸ் த நோடல் ஏஜென்சி ஃபார் ஹேண்ட்லிங் whistle blowers கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது எப்படி வந்து எத்திக்கலி ரைட் ராங் பாத்தீங்கன்னா, whistle blowing against a corrupt company is considered as ethically right because தப்பு பண்றாங்க, அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். பட் என்ன அப்படின்னா, கம்பெனியில விசில் ப்ளோ பண்ணும்போது, இப்ப ஒரு கரப்ட் ஆபீசர்ஸ்க்கு கீழே ஆபீசர்ஸ் வந்து நம்ம விசில் ப்ளோ பண்றதுக்கு அந்த 2014 ஆக்ட்லாம் இருக்கு. ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு even though it is ethically right, sometimes legally right, but it breaks confidentiality law. ரொம்ப ரொம்ப கம்மி தான். எத்திக்கலி ரைட்டா இருந்து லீகலி ராங்கா இருக்கிற ஏரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல இது ஒண்ணு. கான்ஃபிடென்ஷியாலிட்டி லானா என்னது? அங்க கான்ஃபிடென்ஷியல்னா என்னது? சீக்ரெட் மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதை பிரேக் பண்ணி லா இது லீகலி ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அது it breaks confidentiality law because laws overlaps each other. whistle blowers எப்படி ப்ரொடெக்ஷன் இருக்கோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி பிரேக் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு லா இருக்கு. கான்ஃபிடென்ஷியாலிட்டி லா இருக்கு, ஆன்டி ட்ரஸ்ட் லா இருக்கு, இது மாதிரி எக்கச்சக்க லாஸ் இருக்கு. லாஸ் ஓவர்லாப் ஈச் அதர் ஆகிறனால சம்டைம்ஸ் எத்திக்கலி ரைட் மே பி லீகலி ராங், பட் சம்டைம்ஸ் எத்திக்கலி ராங் பட் it is legally right. நம்ம அதுதான் சொன்னோம். இந்த adultery is ethically wrong but legally அதை ஃபைலே பண்ண முடியாது, கிரிமினலைஸே பண்ணல. ஸோ இதுதான் எத்திக்ஸ்க்கும் லாஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நோட் பண்ணுங்க, லாஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் லாஸ். ஓகே, ஸோ எத்திக்ஸ் அண்ட் லாஸ். ஸோ எத்திக்ஸ் ஆர் derived from moral values, philosophy, customs, conscience, and laws are codified and derived from constitution, judiciary, conventions இதெல்லாமே. So ethics are subjective and evolves with ethics are objective.
ethics also is an objective. But laws வந்துட்டு it is more rigid than ethics. ethics வந்து சில டைம் மாறும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எத்திக்கல் உமன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் பண்ணுவாங்க பிலாசபர்ஸ் எல்லாமே. எத்திக்கல் உமன்னா யாருன்னா ஹூ டூஸ் அவங்களோட டொமஸ்டிக் சாய்ஸ் எல்லாமே கரெக்டா பண்றவங்க எத்திக்கலி ரைட் உமன் சொல்றாங்க. பட் இப்போ அந்த டேர்ம்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போச்சு. எத்திக்கலி ரைட் உமன் அப்படின்னா ஹூ இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஏர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்திருக்கு. ஸோ அதனால எத்திக்ஸ் இவால்வ்ஸ் வித் த சொசைட்டி. இது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். என்விரான்மெண்டல் ஹார்ம் அதுக்கு முன்னாடியும் டிஃபாரஸ்டேஷன் எல்லாமே இருந்தாலும் இப்போ என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் வரும்போது ஈவன் கட்டிங் எ சிங்கிள் சாப்லிங் ஃபார் லிவிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் எத்திக்கலி ரைட் ஆர் ராங்குங்கிற டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஸோ எத்திக்ஸ் இவால்வ்ஸ் வித் த சொசைட்டி அண்ட் லாஸ் ஆர் அப்ஜெக்டிவ் கோடிஃபைட் அண்ட் ரிஜிட். லாஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு we need to pass amendment, எல்லாரோட கன்சென்சன்ஸ் வேணும். ஸோ எத்திக்ஸ் அப்படி கிடையாது, அதுதான் அதோட மீனிங். ஸோ எத்திக்ஸ் ஆர் broader and covers all forms of actions even uncovered by laws. இதுதான் மெயின் பாயிண்ட். எத்திக்ஸுக்கும் லாஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஈவன் அன்கவர்ட் ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ற ஏரியாஸ் தான் இந்த எத்திக்ஸ். லாஸ் ஆர் narrow in nature than ethics. ஸோ எக்ஸாம்பிள், telling a lie is a unethical act, பட் இல்லீகல் கிடையாது. பொய் சொன்னா இல்லீகலா? இல்ல. ஸோ அதுதான். தென் நெக்ஸ்ட் எத்திக்ஸ். வாட் எத்திக்ஸ் இஸ் நாட்ல இது ஒன்று. எத்திக்ஸ் அப்போ கல்ச்சரலி அக்செப்டட் நார்ம்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஃபேமிலியில நம்ம இவ்வளவு நாளா ஒரு பிலீஃப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம எத்திக்கலி ரைட்னு நம்ம டிஸ்பியூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, ஸோ அதாவது எத்திக்ஸ்க்கும் கல்ச்சரல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது, நோ, எத்திக்ஸ் இஸ் நாட் ஃபாலோயிங் கல்ச்சரலி அக்செப்டட் நார்ம்ஸ். எக்ஸாம்பிள், சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல கேஸ்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்கன்னா that is not correct because it is ethically wrong. So cultures varies across regions, nations, states எல்லாமே. But ethics are universal in nature. Some cultural norms are quite ethical, some cultural norms are quite ethical. Example, Buddhism சொல்லப்படுற dharma is ethical, but அதே time some cultures give blind or corrupt to be, they are being blind or corrupt to certain ethical concerns. Example, caste system. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கல்ச்சுரல் நார்ம்ஸும் எத்திக்ஸ் கிடையாது. நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கட்டும், நமக்கு சில விஷயங்கள் கரெக்ட் கல்ச்சுரலி இது ரைட்னு சொன்னாலும் we should not stand by that. we should look சொசைட்டிக்கு எது வெல்ஃபேரோ, எத்திக்கலி எது ரைட்டோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் எத்திக்ஸ் இஸ் நாட் ஃபாலோயிங் கல்ச்சுரலி அக்செப்டட் நார்ம்ஸ். பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது, அதுதான் எத்திக்ஸ். நெக்ஸ்ட், பிரான்ச்சஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ 4 branches ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு. இது டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ், நார்மேட்டிவ், மெட்டா அண்ட் அப்ளைட் எத்திக்ஸ். இது வந்து ஒரு பேசிக்ஸ் தான், நீங்க சிம்பிளா படிச்சாவே போதும், ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னா, டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் இட் ஸ்டடி அபவுட் தி ஹிஸ்டரி அண்ட் இவல்யூஷன் ஆஃப் எத்திக்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, எத்திக்ஸ் பத்தி படிக்கிற பிலாசபர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எத்திக்ஸ் எப்படி ஆரிஜினேட், லைக் எப்படி நம்ம எத்திக்கலி ரைட் ஆர் ராங் சொல்றோம்ல, இது எங்க ஆரிஜினேட் ஆச்சு, இதோட ரூட் காஸ் என்ன, பீப்புள் எப்படி இதை எத்திக்கலி ரைட்னு சொன்னாங்க, பீப்புள் எப்படி இதை எத்திக்கலி ராங்னு சொல்றாங்கிறத பத்தி படிக்கிறது தான் டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். இட் ஸ்டடிஸ் த பீப்புள், பிலீவ்ஸ் அண்ட் மாரல் ஐடியாஸ். ஓகேவா? அண்ட் ட்ரேஸ் த ரெக்கார்ட் ஆஃப் சர்டைன் டேபூஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ நாளா நமக்கு எவால்வ் ஆகி சில எத்திக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, ஆன்ஷியன்ட் பீரியட்ல இருந்து எப்படி பீப்புள் இதை வந்து தப்புன்னு கிளாசிஃபை பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இந்த டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். இட் இஸ் an empirical investigation of way of life of people in different communities. புரியுதா உங்களுக்கு? டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ்னா என்னன்னு? இன்வெஸ்டிகேட்ஸ் பீப்புள்ஸ் எத்திக்கல் ஐடியாஸ் அண்ட் வாட் ஆக்ஷன்ஸ் ஆர் கண்டெம்ட் இன் a சொசைட்டி, அதை பத்தி படிக்கிறது தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கோஹல்பர்க் சொல்லியிருப்பாரு, மாரல் கான்சியஸ்னஸ் வந்து எப்படி எத்திக்கல் ஆக்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. அதாவது மாரலி கான்சியஸ் பீப்புள் சில பேர் இருப்பாங்க, பிரின்சிபிள் போட்டு வாழ்றவங்க. ஸோ அவங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த விஜய் டைலாகா ஏதோ ஒன்று, அந்த மாதிரி மாரல் கான்சியஸ்னஸ் வந்து எப்படி எத்திக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணதுங்க பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. அது அதோட எக்ஸாம்பிள். ஸோ நிறைய எத்திக்கல் பிலாசபர்ஸ் இருக்காங்க, அதுல ஒன் செட் ஆஃப் பிலாசபர்ஸ் ஃபாலோ பண்றது இந்த டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். லைக் எப்படி வந்து இந்த எத்திக்ஸ் எல்லாமே இவால்வ் ஆச்சு, எப்படி சில விஷயத்த பீப்புள் டேபூஸ்ன்னு சொன்னாங்க, எப்படி சில விஷயத்த பீப்புள் எத்திக்கலி ராங்னு சொன்னாங்கிறத பத்தி படிக்கிற ஒரு பிரான்ச். நெக்ஸ்ட், சார் வந்து இதை ஆட் பண்ண சொன்னாரு, branches of ethics, அதனால அதை ஆட் பண்ணிருக்கு. normative ethics. next, normative ethics involves arriving at moral standards that regulate the right and wrong conduct. அதாவது ஏன்ஷியன்ட்ல விட்டுருங்க, நாங்க இந்த ஸ்டாண்டர்ட் தான் கரெக்ட் தப்புன்னு சில
பிலோசபர் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் கூட அந்த செக்ஷன்ல வரலாம். அவரு அப்டிராக்டா சொல்லியிருப்பாரு. அவரோட ஓன் வியூ பீப்புள் கன்சிடரேஷனை தாண்டி லைக் பீப்புள் சொசைட்டில இருக்க எத்திக்ஸல் ஸ்டாண்டர்ட்ஸ் தாண்டி சம் பிலோசபர்ஸ் வந்துட்டு கொடுக்குற எத்திக்ஸ் தான் இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ். தே அரைவ் அட் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் ரெகுலேட் த ரைட் அண்ட் ராங் கண்டக்ட். ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அஸ் பெர்ஸ்பெக்டிவ் எத்திக்ஸ். பெர்ஸ்பெக்டிவ்னாவே என்னது? தட் பிரிஸ்கிரைப் ஹவு பீப்புள் ஆட் டு ஆக்ட். பீப்புள் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி படிக்கிறது இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ். இதுல தான் நம்ம இந்த பிரான்ச் ஆஃப் எத்திக்ஸ்ல தான் எக்ஸஸ் ஆஃப் எத்திக்கல் தியரிஸ் எல்லாமே வரும். நிறைய தியரிஸ் இதுல இருக்கும். நம்மளோட மேஜர் தியரிஸ் நம்ம இதுல படிப்போம், டியான்டாலஜிக்கல் தியரி அந்த மாதிரி. ஸோ அந்த தியரிஸ் எல்லாமே வருது இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ் கீழே. ஸோ இட் எக்ஸாமைன்ஸ் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரைட்னஸ் அண்ட் ராங்னஸ் அண்ட் சஜஸ்ட் பனிஷ்மெண்ட் when a person deviate from path of idols. புரியுதுங்களா? திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் கூட இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ் கீழே தான் வரும். இதுதான் கரெக்ட் ராங்னு சொல்லி ஒரு தியரி சொசைட்டி செட் ஆஃப் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அதை தாண்டி சொல்றது. இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கோல்டன் ரூல் இருக்கு எத்திக்ஸ்ல. we should do others what we want others to do to us. இந்த மாதிரி அப்டிராக்டா பிரிஸ்கிரைப் பண்ற எத்திக்கல் தியரிஸ் எல்லாமே இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ் கீழே வரும். இந்த நெக்ஸ்ட் மெட்டா எத்திக்ஸ், இது ஒரு நியூ டேர்ம். என்ன அப்படின்னா சில நியூ எத்திக்கல் கான்செப்ட்ஸ். அதாவது இப்போ காந்தி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. காந்தி வந்து நான் வயலன்ஸ் வந்து எத்திக்கலி ரைட்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கான்செப்ட்ஸை பத்தி, அதோட ஆரிஜின், அதோட மீனிங் பத்தி படிக்கிறது. எக்ஸாம்பிள் திருக்குறள் உரை எழுதுவோம் இல்லையா? உரை எழுதுற சில பேர் இருப்பாங்க. இதுதான் அவர் சொல்ல வராரு, இதுதான் அதோட அர்த்தம். அது எப்படி ரிக்வேதாக்கு என்ன இருக்குது, நமக்கு நிறைய அந்த சுத்ராஸ் அது இதுன்னு இருக்குல்ல, லைக் ரிக்வேதாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பிலோசபிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இந்த மெட்டா எத்திக்ஸ். எத்திக்கல் தியரிஸ் மக்களுக்கு புரியாதப்போ அதை டீகோடிஃபை பண்ணி அந்த மீனிங் பீப்புளுக்கு கொண்டு வரதான் இந்த மெட்டா எத்திக்ஸோட வேலை. ஸோ வாட் எத்திக்கல் டேர்ம்ஸ் அண்ட் தியரிஸ் ஆக்சுவலி ரெஃபர் டு, அதை பத்தி படிக்கிறது இந்த மெட்டா எத்திக்ஸ். எக்ஸாம்பிள், நம்ம ரிக்வேதாலாம் பாத்தீங்கன்னா ஒரு அப்டிராக்ட் டேர்ம் கொடுத்துருவாங்க. அதுக்கான மீனிங் வந்து நம்ம ஒருத்தர் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. வேதந்தாலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? வேதந்தாங்கிறது என்னது? வேதந்தா என்னது? கம்பெனியா? ஓகே, ஃபோர் வேதாஸ் இருந்துச்சு இல்லையா? ரிக் வேதா, யஜுர் வேதா, சமர் வேதா, என்னது ரிக், யஜுர், சாம வேதா, அதர்வ வேதா, 4 வேதாஸ் இருந்துச்சு. ஸோ வேதாஸ் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி என்ன பண்ணாங்க, வேதந்தாஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. 5th வேதாஸ்ன்னு சொல்லுவாங்க அது. அதனாலதான் அந்தானா லாஸ்ட்னு அர்த்தம். கடைசியா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேதாஸ் ரொம்ப ரிஜிடா இருந்ததுனால சில வேதாஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏதாவது அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ரிச்சுவல்ஸ் வளர்க்கணும், அப்பதான் கடவுள் வருவாரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேதாந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவ்வளவு வந்து போக தேவையில்லை, ரிச் பீப்புள் மட்டும்தான் அப்படி பார்த்தா கடவுளை வந்து வணங்க முடியும். அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா நிறைய மணி தேவைப்படும் இல்லையா? ஸோ நார்மல் பீப்புள்னால முடியாது. அப்படி இருக்கும்போது நார்மல் பீப்புளும் எப்படி கடவுளை வணங்கலாம்னு சொல்றதுக்காக இந்த வேதந்தாச சில முனிவர்கள் வந்து கம்பேர் பண்ணாங்க. அதோட ஒன் பார்ட் தான் என்னது, உபனிஷாத்ஸ். உபனிஷாத்ஸ் என்னது? முண்டக உபனிஷாத் தெரியுமா? ஏதாவது அதை பத்தி? சத்தியமேவ ஜெயதே, நம்மளோட அசோகன் பில்லர், நம்மளோட நேஷனல் எம்ப்ளம்ல என்ன எழுதி இருக்கோம்? சத்தியமேவ ஜெயதே. தெரியும்ல, இது எங்க இருந்து எடுத்தாங்க? சத்தியமேவ ஜெயதே. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க இல்லையா பிரிலிம்ஸ்ல? முண்டக உபனிஷாத்ஸ், சத்தியமேவ ஜெயதே எடுத்த உபனிஷாத் முண்டக உபனிஷாத். ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் வேதா. இதுல இருந்தா எடுத்தாங்க. இதெல்லாம் டைரக்டா கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. சோ இந்த மாதிரி இந்த வேதந்தாவை பாத்தீங்கன்னா நம்மளோட ராமானுஜர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு, ஆதிசங்கரனார் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஆதிசங்கரன், ராமானுஜர் எல்லாருமே வேதந்தாவை தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஓன் இதுல இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மெட்டா எத்திக்ஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எத்திக்கல் டேர்ம்ஸ் அண்ட் தியரிஸ் இதை தான் சொல்லுது அப்படின்னு அப்டிராக்டா சொல்றதா இந்த மெட்டா எத்திக்ஸ். இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த வேலிடிட்டி ஆஃப் எத்திக்கல் தியரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். அப்ளைட் எத்திக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இந்த 2K ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூ இஷ்யூஸ் வருது. ஸோ அந்த இஷ்யூஸ்க்கு எல்லாமே ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இந்த அப்ளைட் எத்திக்ஸ். எக்ஸாம்பிள், அபார்ஷன்.
அபார்ஷன்ங்கிறது முன்னாடி அன்எத்திக்கல், இப்போ அது லீகலி ரைட் தான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்குலாம் அனிமல் ரைட்ஸ், அனிமல் கில்லிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயத்துக்குலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஹண்டிங் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அப்ப அது ரைட்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ ஈவன் டீரை கூட நம்ம ஹண்ட் பண்ண முடியாது, இட்ஸ் ப்ரொடெக்டட் அனிமல். ஸோ அதனால அந்த மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ்க்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதா இந்த அப்ளைட் எத்திக்ஸ். ஸோ இந்த 4 பிரான்ச்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் பத்தி எழுதிக்கோங்க, ஷார்ட்டா எழுதிக்கோங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ. சார் இதை வந்து ஆட் பண்ண சொன்னாரு, ஸோ அதனால கண்டிப்பா இது மேபி இம்பார்ட்டண்டா இருக்கலாம், அதனால பிரான்ச்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் எழுதுங்க. ஸோ டெஸ்கிரிப்டிவ், நார்மேட்டிவ், மெட்டா அண்ட் அப்ளைட். ஸோ டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ், ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் இவல்யூஷன், எப்படி எத்திக்ஸ் இவால்வ் ஆச்சு, பீப்புள்ஸ் பிலீஃப்ஸ் அண்ட் மாரல் ஐடியாஸ்லாம் எப்படி எத்திக்ஸ் ஷேப் பண்ணுச்சுன்னு பத்தி படிக்கிறது தான் இந்த டெஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். ஜஸ்ட் 2 லைன்ல எழுதுங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது மட்டும். எக்ஸாம்பிள் தான் இந்த கொஹல்பெக்ஸோட மாரல் கான்ஷியஸ்னஸ். நெக்ஸ்ட் நார்மேட்டிவ் எத்திக்ஸ். இட் இஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் எத்திக்ஸ். இட் பிரிஸ்கிரைப் பீப்புள் ஹவு டு ஆக்ட், அவ்வளவுதான். It involves arriving at moral standards that regulate the right and wrong conduct. இந்த கோல்டன் ரூல் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வேல்யூ அடிஷனா நீங்க நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு எத்திக்கல் கொஸ்டின் கேக்குறாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணும்போது இந்த கோல்டன் ரூல் ஆஃப் எத்திக்ஸ கூட நீங்க எழுதலாம். எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் யாரா பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஓகே, நீங்க எழுதுங்க, நான் காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வேல்யூஸ். இவ்வளவு நேரம் எத்திக்ஸ், மாரல்ஸ், லாஸ் பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து இந்த வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம் இன் எத்திக்ஸ். வேல்யூஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, வேல்யூஸ்ங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கேரக்டர் ஆர் கண்டக்ட் ஆஃப் த பர்சன் வந்து டிஸ்கிரைப் பண்றது. எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து ப்ராப்பரா நடக்கிறாங்கன்னா ஹீஸ் அ ஹானஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, ஹீஸ் ஹானஸ்ட். அந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வேல்யூஸ். ஒரு பர்சன்ஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வேல்யூஸ் ஆர் இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் தட் கைடு த பிஹேவியர் ஆஃப் த பர்சன். புரியுதுங்களா உங்களுக்கு? வேல்யூஸ் ஆர் இன்ட்ரின்சிக் இன் நேச்சர், இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அது அவங்களோட நேச்சர். ஸோ வேல்யூஸ் ஆர் இன்ட்ரின்சிக் இன் நேச்சர் அண்ட் கைட் தயர் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். எக்ஸாம்பிள் நீங்களே ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம், ஒரு வேல்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னதை வச்சு உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்க. நான் ஒரு ஹெல்பிங் மைண்டடா இருக்கேன், ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஹானஸ்டி, அது ஒரு வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஏதாவது யாரா? டிராயிங்கா? லாயல்டி. லாயல்டி. நெக்ஸ்ட் கைண்ட்னஸ். இதெல்லாமே வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் ஆர் இன்ட்ரின்சிக் இன் நேச்சர் அண்ட் கைட் தயர் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ வேல்யூஸ் டிஸ்கிரைப் த கேரக்டர் ஆஃப் த பர்சன்ஸ். ஸோ இது எல்லாமே வேல்யூஸ். இந்த ட்ரூத்ஃபுல்னஸ், கம்பேஷனேட்டா இருக்கிறது, இது எல்லாமே. ஸோ ஃபீச்சர்ஸ், வேல்யூஸ், ஃபீச்சர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் பார்க்கலாம். வேல்யூஸ் ஃப்ளோ ஃப்ரம் த ஹையஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். அது அவங்களோட ஓன் செல்ஃபை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க, எப்படி டிரான்ஸ்பரண்டா காமிக்கிறாங்களோ அதுதான் வேல்யூஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்டெகிரிட்டி, அபைடிங் இன்டெகிரிட்டி ஈவன் வென் நோ ஒன் இஸ் வாட்சிங். அதாவது யாரு நம்மள பாக்குறாங்களோ இல்லையோ நம்ம இன்டெகிரிட்டியா இருக்கோமா? 2 தோசை தான் இருக்கு, 2 பேர் இருக்காங்க, யாருக்கும் தெரியாம அந்த 2 தோசைய கமக்குமா எடுத்துட்டு போயிட்டு அது இன்டெகிரிட்டி இல்ல. ஈவன் தோ யாரும் இல்லைன்னா கூட சாப்பிடாம இருக்காங்க இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சுட்டு போறோம் இல்லையா? சோ அது இட் டிஸ்கிரைப்ஸ் வேல்யூஸ். வேல்யூஸ் ஃப்ளோ ஃப்ரம் த ஹையஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். ஸோ வேல்யூஸ் ஆர் நீங்க இந்த என்விரான்மெண்ட்டுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது வந்து ட்ரூ வேல்யூஸ் கிடையாது. வேல்யூஸ் ஆர் இன்ட்ரின்சிக் இன் நேச்சர். ஸோ வேல்யூஸ் ஆர் யூனிவர்சல். எவ்ரி பர்சன் ஹாஸ் தேர் வேல்யூஸ். வேல்யூஸ் கேன் ஆல்சோ பி அக்வயர்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். வேல்யூஸ்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது தாண்டி என்ன அப்படின்னா வேல்யூஸ் கேன் ஆல்சோ பி அக்வயர்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் பை எப்படி? கன்சிஸ்டன்ட் டீச்சிங் ஆர் லேர்னிங். எக்ஸாம்பிள், சின்ன வயசுல ஒரு குழந்தை இருக்கு, பொய் சொல்லிடுச்சு அப்படின்னா டீச்சர் என்ன பண்றாங்க? திட்டி பொய் சொல்றதுக்கு பனிஷ் பண்றாங்க. சோ அப்படி என்ன பண்ணுது அந்த குழந்தை? கன்சிஸ்டன்டா பொய் பேசுறது தப்புன்னு லேர்ன் பண்ணி the child become a honest person ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. So values can be acquired from the environment by consistent teachings or learnings. Values foster positive qualities within the individual. There will be characteristics of values. Okay va? Values determine the character of the person. The next values la 2 types இருக்கு, intrinsic and extrinsic values ன்னு சொல்லிட்டு.
இன்ட்ரின்சிக் வேல்யூஸ்னா என்னன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூஸ் ஆர் absolute values that derives its value by means of itself and not by their consequence. அப்படின்னா என்னன்னா, ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறது, ஹானஸ்ட்ஃபுல்லா இருக்கிறதே ஒரு குட் திங் தான். அதோட கான்சிக்வன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதை ஜட்ஜ் பண்ணல. பை இன்ட்ரின்சிக்கா ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறதே ஒரு குட் வேல்யூ இல்லையா? சோ அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூஸ் ஆர் அப்சல்யூட் இன் நேச்சர். ட்ரூத் இஸ் அ இன்ட்ரின்சிக். அதோட கான்சிக்வன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதை டிட்டர்மைன் பண்ணல. that derives its value by means of itself and not by their consequence. So they are not good because of their consequence, but because good in themselves. இதுதான் வந்து intrinsic values. அததான் நம்ம எத்திக்கலா எப்படி சொல்லுவோம்னா, they are end in itself and exist independently ன்னு சொல்லுவோம். end in itselfனா என்னது? மீன்ஸ் எண்ட்ஸ்னு ஒரு கான்ஃபிளிக்ட் வரும் எத்திக்ஸ்ல. தெரியுமா உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி? மீன்ஸ்னா ஒரு அச்சீவ் பண்றதுக்காக மீன் அந்த இடத்துல நம்ம வந்து எத்திக்கலி பிராக்டிஸ் பண்ற சில இதை வந்து நம்ம மீன்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ஸ்ங்கிறது பீயிங் ட்ரூ டு ஒன். அது இப்ப தேவையில்லை. மீன்ஸ் என்ஸ் கான்ஃபிளிக்ட் அது அப்புறம் பார்ப்போம். ஸோ ஹெல்பிங் அதர்ஸ் நாட் ஃபார் ரிவார்ட் பட் ஃபார் இட்ஸ் மீனிங்ஃபுல்னஸ். அதுதான் இட் இஸ் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். அதுதான் வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ. எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ் ஆர் ரெகக்னிஷன். அதாவது தே ஆர் மீன்ஸ் டு சம் அதர் வேல்யூஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஒரு வெல்தி பர்சன் இஸ் ரெஸ்பெக்டட் பிகாஸ் he earned wealth by working hard. So wealth is a value. Wealthy person is respected. அந்த மாதிரி fame is gained by recognition. So இதெல்லாமே extrinsic value society நமக்கு கொடுக்கிறது. Intrinsic values are end in itself and they are means to some other values. They are means to an end. அதான். They can lead to short term motivation and tangible rewards. Tangible rewards என்னது? Tangible, intangible, வெல்த், மணி, இந்த ஃபேம், இது எல்லாமே. ஸோ அவ்வளோதான். இதை நோட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ். நெக்ஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் அ லீடர், அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் படிப்போம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. வேல்யூஸ்னா என்ன? வாட் இஸ் வேல்யூஸ்? ஸோ அதோட டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். வேல்யூஸ் எசென்ஷியலி டிஸ்கிரைப் த கேரக்டர் ஆஃப் த பர்சன். ஸோ எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த 4 பாயிண்ட்டுமே. ஸோ வேல்யூஸ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எத்திக்ஸ்ல கேட்டாங்கன்னா இந்த 4 பாயிண்டை நீங்க எழுதணும். ஸோ வேல்யூஸ்னா என்ன? ஸோ வாட் ஆர் தெம்? எக்ஸாம்பிளோட ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வேல்யூ அடிஷன். ஸோ வேல்யூஸ் கேன் ஆல்சோ பி, ஸோ ரெண்டுமே நீங்க ஹைலைட் பண்ணணும். வேல்யூஸ் வந்துட்டு ஓன் செல்ஃப்ல இருந்து இருக்கலாம். இட் கேன் பி அப்டைன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். அதையும் நீங்க எழுதலாம். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது வாட் ஆர் வேல்யூஸ், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ், டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது வேல்யூஸ். ஈவன் யூபிஎஸ்சிலயுமே இந்த கொஸ்டின் டைரக்டா ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் எழுதுங்க. இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூஸ். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூஸ் நோட் பண்ணுங்க. They are based on external rewards or recognition. They are means to some other values. It means to an end. Okay va? Okay. Next. Determinants of ethics. அப்படின்னா என்னன்னா, ethical behavior and decisions are influenced by என்னென்ன factors வந்து நம்மளோட ethical behavior and decisions influence பண்ணுது. இது கொஸ்டின்ஸ்ல வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு what are the determinants of ethics, like ethical behavior and actions, எதையெல்லாம் நம்ம ethical behavior and actions influence பண்ணுது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இந்த டேர்ம். சிம்பிளா இருந்தாவே போதும், ரொம்ப டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும் நெசசிட்டி இல்ல. சோ இது பேசிக் கிளாஸ், ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு லெக்சிகான் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ethical behavior and decisions are influenced by இந்த 3 major factors. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, individual personality traits. அப்படின்னா என்னன்னா, நம்மளோட இண்டிவிஜுவல் பிலீஃப்ஸ், நம்மளோட இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளோட எத்திக்கல் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். என்னென்ன அப்படின்னா, நம்மளோட இன்ஹரண்ட் வேல்யூஸ், பிலீஃப்ஸ், நம்மளோட எஜுகேஷன், வே ஆஃப் எஜுகேஷன், நம்மளோட ரிலீஜியன், நம்மளோட கஸ்டம்ஸ், இது எல்லாமே எத்திக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஒவ்வொரு ட்ரைட்ஸும் எழுதும் போது டெஃபினட்டா எத்திக்ஸை பொறுத்தவரை நீங்க ஒரு ஃபேக்ட் ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா அது கூட எக்ஸாம்பிளோட பிரசென்ட் பண்ணணும். அதுக்கான எவிடன்ஸ் தான் எத்திக்ஸோட பேசிக் ஃபார்முலாவே.
ஸோ ஜெயின்ஸ் கன்சிடர் கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ் அஸ் அன் unethical and illegal. பட் நம்ம என்ன பண்றோம், atheist considered as a source of protein. ஸோ இங்க என்ன பண்ணுது, ரிலீஜியன் இன்ஃப்ளூயன்ஸ் எத்திக்கல் பிஹேவியர் இல்லையா. ஸோ அதுதான் இதோட எக்ஸாம்பிள். நீங்க எதை வேணாலும் கோட் பண்ணிக்கலாம். இன்ஹரண்ட் வேல்யூஸ்ங்கிறது நீங்க என்ன வேணாலும் கோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் பிலீஃப்ஸ், நான் இதை பிலீவ் பண்றேன் அப்படிங்கிறது கூட நீங்க கோட் பண்ணிக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட் கல்ச்சர் ஆர் கண்ட்ரி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். எக்ஸாம்பிள், இந்தியால ஹோமோசெக்சுவல் மேரேஜ் இஸ் லீகலா? நோ, illegal தான். So it is considered as unethical and not recognized in India, but it is legalized in Western nations. So ஒரு கண்ட்ரி கூட, கண்ட்ரி அங்க இருக்க கல்ச்சர் கூட எத்திக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஆர்கனைசேஷன் எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆர்கனைசேஷன் ஆர் இண்டஸ்ட்ரி, நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ், ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன்ஸ், இதுவும் எத்திக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், ப்ரிவைலிங் எத்திக்ஸ் இன் தோஸ் ஆர்கனைசேஷன் ஷேப் த எத்திக்கல் பிலீஃப் அண்ட் பிஹேவியர்னு சொல்றாங்க. ஜெயின்ஸ் even though they believe in non-killing of animals, அவங்க என்ன பண்றாங்க, they work in leather industry because it is an organizational ethics காக ஒர்க் பண்றாங்க. சோ என்னென்ன விஷயங்கள் வந்து ஷேப் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்க்கணும். அவங்க மணி நீட்காக ஒர்க் பண்றாங்க. சோ ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு எத்திக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். இது 3 ஃபேக்டர் தான் மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லி டைரக்டாவே கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. ஸோ அது இதை வந்து கண்டிப்பா டெஃபினட்டா தெரியணும். ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், கல்ச்சர் ஆர் கண்ட்ரி ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஆர்கனைசேஷன் ஆர் இண்டஸ்ட்ரி. இது 3மே எத்திக்ஸை எப்படி ஷேப் பண்ணுது. நீங்க என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் கோட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். கல்ச்சுரல் டிஃபரன்ஸ், கண்ட்ரி டிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி நீங்க எத்திக்ஸை கோட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா ஒவ்வொரு எத்திக்கல் வியூஸ்க்கும் நீங்க எக்ஸாம்பிளோட ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ எத்திக்ஸ்னாவே எக்ஸாம்பிள்ஸ் தான். எவிடன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்பதான் கரெக்ட் பண்றவங்களுக்கு வந்துட்டு அது ப்ராப்பரா வேலிட் ஆகும். பிகாஸ் எத்திக்ஸ் வந்து அன்கோடிஃபைடு தான், ப்ராப்பரா கோடிஃபை பண்ணாதனால நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ் எழுதுற மாதிரி எத்திக்ஸ் எழுதக்கூடாது. ப்ராப்பர் எக்ஸாம்பிளோட ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், லீடர் அண்ட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். எத்திக்ஸ்ல நெக்ஸ்ட் ஒரு டெர்மினாலஜி என்னன்னா, லீடருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் லீடர்ஸ் என்ன மாதிரி எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன மாதிரி வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு, லீடர் யாரு, பேசிக்கா சொல்லுங்க. எக்ஸிக்யூட்டிவ், சிவில் சர்வன்ஸ் எல்லாமே. லீடர்ஸ்ங்கிறவங்க பொலிட்டிக்கல் லீடர் சொல்லலாம், லீடர் ஆஃப் த நேஷன்ஸ், இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் லீடர் சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே லீடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லீடர்ஸ் இஸ் எய்தர் appointed or emerged. appointed நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க இல்லையா. ஸோ எமர்ஜ்டுங்கிறவங்க அந்த டைம்ல இப்ப ஹிஸ்டரிக்காக, நம்ம ஹிஸ்டரியில நம்மளோட நேஷனலிசம்காக ஃபவுட் பண்ணாங்க. இவங்க எல்லாமே ராஜாராம் மோகன் ராய், காந்தி, இவங்க எல்லாமே லீடர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த இன்ஸ்டிடியூஷன், நம்மளோட ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்றவங்க. பியூரோக்ராட்ஸ் எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ லீடர்ஸ் இனிஷியேட்ஸ் நியூ ப்ரொசீஜர் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்க ஃபாலோ பண்ற ட்ரைட்ஸ் என்ன அப்படின்னு. டெஃபினட்டா முக்கியம். ஏன்னா எதுக்காக இந்த கொஸ்டின் முக்கியம் தெரியுமா, அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கவங்களுக்கு ஒரு பவுண்டரி லைன் இருக்கு. நம்ம ஒரு பியூரோக்ரஸிக்குள்ள போறோம், எக்ஸாம் பாஸ் பண்ணி போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பவுண்டரி லைன் இருக்கு. வி கான்ட் கிராஸ் தட் பவுண்டரி. நம்ம ஒரு லீடர் ஆக முடியாது. சில செட் ஆஃப் டிஃபரன்சஸ் இருக்கு. நமக்கு வந்து சில அந்த ஸ்டாட்யூஸ், நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் லீடர்ஸ்க்கு அப்படி கிடையாது. தே ஹேவ் பிக் சர்க்கிள். அவங்க எதுக்குள்ள வேணாலும், அவங்களுக்கு பவுண்டரிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த கிளாசிபிகேஷன் தெரியணும், பியூரோக்ராட்ஸ் டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எத்திக்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ லீடர்ஸ் இனிஷியேட் நியூ ப்ரொசீஜர்ஸ் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். பட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னால முடியுமா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூட்டிலைசஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் டு அச்சீவ் காமன் கோல்ஸ். டிஃபரன்ஸ் புரியுதா? என்னது நியூ ப்ரொசீஜர்ஸ் டு அச்சீவ் தேர் கோல்ஸ்னா என்னது? ஸ்கீம்ஸ், ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி லீடர் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பண்ண முடியுமா? நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா ப்ரோட்டஸ்ட் பண்ண முடியுமா? நோ, பண்ண முடியாது. சோ தே யூட்டிலைசஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். பட் நம்ம வித்தின் த ஸ்ட்ரக்சர்ல ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம். ஓகே, வித்தின் த ஸ்ட்ரக்சர்ல சில ரீஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வராங்களே சில அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். எக்ஸாம்பிள், நம்ம ஆர்டிஐ எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கொண்டு வந்தாங்க ஆர்டிஐ. ஸோ ரைட் டு டிரான்ஸ்பரன்சி ஆக்ட், இந்த மாதிரி சில பேக் போனா தான் செயல்பட முடியும். மேஜர் பாலிசிஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொமல்கமேட் பண்ண முடியாது. வி ஆக்ட் அஸ் அ பிரெயின் சைல்ட், பட் வி ஆர் நாட் லீடர்ஸ். அதுதான் வந்து லீடர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள மெயின் டிஃபரன்ஸ். தென் லீடர்ஸ் ஃபார்முலேட் பாலிசிஸ், வி கேரி அவுட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த
policies and schemes. So leaders can influence large people to perform actions dictated. So அவங்க என்ன பண்ணலாம், மாஸ் ப்ரோட்டஸ்ட் கொண்டு வர முடியும், மாஸ் people இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஜென்சி ப்ரோட்டஸ்ட் எல்லாமே ஈவன் டிரைவன் பை டுவர்ட்ஸ் சம் லீடர்ஷிப் சேஞ்சுக்கெல்லாம் டிரைவ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் வித் இன் த ஸ்டாச்சு டெசிக்னேட்டட். ஸோ அவ்வளவுதான், எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பிரஸ் மீட்லாம் இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது, ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னால. சீக்ரெட்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது, நிறைய பவுண்டரிஸ் இருக்கு. ஸோ பவர்ஸ் ஆர் டிரைவ்ட் நாட் ஃப்ரம் லா. நமக்கு பவர்ஸ் எங்க இருக்கு, லெகிட்டிமேட் பவர்ஸ். ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தா அவங்களுக்கு ஒரு பவர், கீழே அது குரூப் 4 ஆஃபீஸரா இருந்தா அவங்களுக்கு ஒரு பவர். அந்த பவர்க்குள்ள தே வில் ஒர்க். ஸோ தே ஹாவ் legitimate power and could reward and punish within that sphere only. But leadership powerங்கிறது it is vast. It is not derived from law but is a matter of right and consensus with the public. புரியுதுங்களா உங்களுக்கு? லீடருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்குள்ள டிஃபரன்ஸ். கண்டிப்பா கொஸ்டின்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதை எழுதுங்க, அதுக்கப்புறம் வேல்யூஸ் அவங்க என்ன மாதிரி வேல்யூஸ்ல டிஃபர் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், ஸோ வேல்யூஸ். ஸோ கவனிக்கிறீங்களா? ஸோ வேல்யூஸ் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஃபாலோஸ் சர்டன் செட் ஆஃப் வேல்யூஸ், அதே மாதிரி லீடர்ஸ் ஃபாலோஸ் சர்டன் செட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ நம்ம 2 பேரும் என்ன செட் ஆஃப் வேல்யூஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம லேர்ன் பண்ணணும். இதை வந்து நம்ம கோட் பண்ணணும். கொஸ்டின்ஸ் கேட்கும்போது வேல்யூஸ் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு என்ன செட் ஆஃப் வேல்யூஸ் ஃபாலோ பண்றாங்க, லீடர்ஸ் என்ன செட் ஆஃப் வேல்யூஸ் ஃபாலோ பண்றாங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியணும். சம்டைம்ஸ் த வேல்யூஸ் ஆல்சோ ஓவர்லேப். ஸோ கிரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் லைக் சிடி தேஷ்முக், யார் அவரு, MS சுவாமிநாதன், அப்துல் கலாம், இவங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாங்க இல்லையா. அப்துல் கலாம் பிரசிடென்டா இருந்தாரு, அவர் RBI கவர்னரா இருந்தாரு, சிடி தேஷ்முக். ஸோ இவங்க they thought values like integrity is essential for ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். இன்டெகிரிட்டிங்கிறது என்னது? இன்டெகிரிட்டி சிம்பிளா சொல்லணும்னா ஹானஸ்டி தான். ஹானஸ்டியோட இன்னொரு இது ரொம்ப பிராட் டேர்ம்னு சொல்லுவோம், அதாவது பீயிங் ஹானஸ்ட் ஈவன் வென் நோபடி இஸ் வாட்சிங், அதுதான் வந்துட்டு இன்டெகிரிட்டி. ப்ரொஃபஷனலிசம், ஸோ ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா இருக்கிறது, டியூட்டிஸை ப்ராப்பரா பண்றது. தென் இம்பார்ஷியாலிட்டி இஸ் an essential quality of public administrator. எதுக்கு இம்பார்ஷியாலிட்டி முக்கியம்? ஸோ ஹையர் ரேஞ்சஸ்ல இருக்காங்க அப்படின்னா, ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இம்பார்ஷியாலிட்டி முக்கியம். ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்காங்கன்னா பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன்ல இம்பார்ஷியாலிட்டி முக்கியம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு என்னென்ன குவாலிட்டிஸ்ல இம்பார்ஷியாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப பீப்புள் பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே பியூரோக்ராட்ஸ் கிட்ட தானே இருக்கு, அந்த லிஸ்ட் எல்லாமே அவங்க தானே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா தே ஷுட் பி இம்பார்ஷியல். டிசிப்ளின், கரேஜ்ங்கிறது என்னது, எதுக்காக கரேஜ் முக்கியம்? சோ இல்ல கரப்ஷனே நடக்குது அப்படின்னா விசில் ப்ளோ பண்ற கரேஜ் இருக்கணும், அதை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ற கரேஜ் இருக்கணும். சோ அதெல்லாமே லாஃபுல்னஸ், தே ஷுட் அபைட் பை த லா. பட் அதுவே லீடரா இருந்தா, கிரேட்டர் லீடர்ஸ் லைக் மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, சோ இவங்கெல்லாம் என்ன வேல்யூஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ். சோ ஃபர்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக பெரியார் ஒர்க் பண்ணாரு. சோ செல்ஃப்லெஸ்னஸ் ரொம்ப முக்கியம். சொசைட்டியோட குட்டுக்காக தே பிராக்டிஸ் சம் வேல்யூஸ், ஹியூமனிட்டி, நான் வைலன்ஸ், கம்பேஷன், கரேஜ், இதெல்லாம் ஓகேவா. கம்பேஷன்ங்கிறது என்னது? எஸ், கைண்ட்னஸ். சோ இது கரேஜ். சோ இதெல்லாமே ஒரு லீடரோட குவாலிட்டிஸ். சோ நோட் பண்ணிக்கோங்க, குவாலிட்டிஸ் ஆஃப் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் அ லீடர். இன்னும் எக்கச்சக்க குவாலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க அதை கோட் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட், அவ்வளவுதான். ஈக்விட்டி, எக்கச்சக்க குவாலிட்டிஸ் இருக்கு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு முக்கியமானது இந்த குவாலிட்டிஸ்லாம். டெஃபினட்டா வந்து இதெல்லாம் நீங்க குவாலிட்டிஸ்ல கோட் பண்ணிருக்கணும். இன்டெகிரிட்டி, ப்ரொஃபஷனலிசம், டிசிப்ளின், லாஃபுல்னஸ், இதெல்லாமே. ஈவன் தோ கம்பேஷன், இதெல்லாமே இவங்களுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைனாலும் ஸ்பெசிபிக்கா இந்த குவாலிட்டிஸ் வந்துட்டு எத்திக்கல் குவாலிட்டிஸ் தே ஷுட் ஃபாலோ. இதுக்கா மீனிங் தெரியலன்னா கேளுங்க, வேர்ட்ஸ்க்கு எதுக்கா மீனிங் தெரியலன்னா. தென் நெக்ஸ்ட், ஸோ லீடர், அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தோம். தென் ரீஃபார்மர். ரீஃபார்மர்னா யாரு? நீங்க ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ரீஃபார்ம், சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ரீஃபார்மர்ங்கிறது யாரு? மூமெண்ட்டை லீட் பண்றவங்க. வேற எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை ரீஃபார்ம் பண்றதுக்காக ஃபைட் பண்றவங்க தான் ரீஃபார்மர்னு சொல்லுவோம். ஸோ லீடர், அட்மினிஸ்ட்ரேட்டர், ரீஃபார்மருக்கு புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்ட்டு?
ஸோ லீடர் தே லீட் த பீப்புள் டுவர்ட்ஸ் சம் சேஞ்ச். ரீஃபார்மர்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பியர்ல ஒர்க் பண்ணுவாங்க. அது சோஷியல் ஸ்பியரா இருக்கலாம், எஜுகேஷன்ல ஒரு ரீஃபார்ம் கொண்டு வரதுக்கா இருக்கலாம், என்விரான்மெண்டல் ரீஃபார்மா இருக்கலாம். ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பியர்ல ஒர்க் பண்ணுவாங்க. தே சாட் டு பிரிங் ரீஃபார்ம்ஸ் இன் தட் ஸ்பியர். அதுதான் வந்துட்டு ரீஃபார்மர்னு சொல்லுவோம். ரீஃபார்மர் இஸ் அ பர்சன் who wants to improve prevailing conditions in the society and sought to bring reforms in political, social, religious, etc. Social reformer yaru? He works to change the social evils in the society by active movements. illa vandittu சிலர் வந்துட்டு ஆக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் லீட் பண்ணலாம், லைக் பெரியாரோட சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்டா இருக்கட்டும். இல்ல வந்துட்டு சில பேர் அதை பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ விடோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் வந்துட்டு சில பேர் அவங்க டாட்டருக்கே பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி பார்த்திருக்கோம் இல்லையா? பிராக்டிஸ்லயும் சில பேர் அதை பண்ணியிருக்காங்க. தென் பிலாசபிஸ் ஐடியாஸ்லயும் ப்ரொபகேட் பண்ணியிருக்காங்க சோஷியல் ரீஃபார்மர். ஸோ அவங்க சோஷியல் ரீஃபார்மர்ஸ் சொல்லுவோம். ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர். ஸோ இவங்களாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இவங்களை பத்தில படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ தென் பொலிட்டிக்கல் ரீஃபார்மர். பொலிட்டிக்கல் ரீஃபார்மர் அட்ரஸஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், கரப்ஷன், அங்க இருக்க டிரான்ஸ்பரன்சி, அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, மெயின்டைனிங் ரூல் ஆஃப் லா, இதெல்லாமே பொலிட்டிக்கல் ரீஃபார்மிஸ்ட். இப்போ நீங்க எலெக்ஷன்ல வர பொலிட்டிக்கல் சேஞ்ச் எல்லாம் ரீஃபார்ம் சொல்லுங்க. இஸ் இட் அ ரீஃபார்ம்? இப்போ லீடர்ஷிப் சேஞ்ச் நம்ம தமிழ்நாட்டில் கூட நினைச்சோம், அது ரீஃபார்மா? அது ரீஃபார்ம்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் அ ரீஃபார்ம்? நோ. ஒய்? அது ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச். இட் இஸ் நாட் அ ரிஃபார்ம் இல்லையா? பட் அவங்க கொண்டு வர பாலிசிஸ் இல்ல சேஞ்சஸ் இருந்தா கூட, ஈவன் தோ அப்படி கொண்டு வந்தா கூட தட் மே பி கன்சிடர்ட் அஸ் அ மைனர் ரிஃபார்ம்ஸ் தான் சொல்லலாம். பட் இப்போ நீங்க ஆன்டி கரப்ஷன்ஸ்க்கு எகென்ஸ்டா ஹன்சாரே அவரோட மூவ்மெண்ட் தான் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாமே வந்து ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். பிகாஸ் அவங்க வந்து நேஷன் வைடா ஒரு சேஞ்சஸ்க்காக ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் ரீஃபார்மருக்கும் லீடருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ரிலீஜியஸ் எக்ஸாம்பிள் நெல்சன் மண்டேலா. ஸோ அவரு அப்பர்தைட் சிஸ்டம்ங்கிறது என்னது? ஆப்பிரிக்கால பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் டிஸ்கிரிமினன்சி இருந்தது இல்லையா? ஸோ அதை கம்ப்ளீட்டா அது லீகலாவே இருந்தது ஆப்பிரிக்கால, சவுத் ஆப்பிரிக்கால. சோ அதுக்கு எகென்ஸ்டா ஃபோர்ட் பண்ணி ரீஃபார்ம் கொண்டு வந்ததுனால he is considered as a reformist. தென் நம்மளோட இந்தியாலயுமே பொலிட்டிக்கல் ரீஃபார்ம்ங்கிறது நம்ம எப்படி காலனியல் பீரியட்ல இருந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்கா நம்ம மாறணும் இல்லையா? தட் இஸ் அ ரீஃபார்ம். ஸோ ரிலீஜியஸ் ரீஃபார்மர், he brings changes in religious practices and customs. ஸோ குருநானக் யாரு? ஃபவுண்டர் ஆஃப் சிக்கிசம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நியூ ரிலீஜியன் கொண்டு வந்தாரு, நிறைய பிராக்டிஸ் எகென்ஸ்ட் பண்ணி. இதுதான் ரீஃபார்மர். ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் அ ரீஃபார்மர். ஸோ ரீஃபார்மருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு, தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லீடர்ஸ்க்கு. சம் குவாலிட்டிஸ் மே ஓவர்லேப். ஸோ இது ரொம்ப முக்கியம். ரீசன் அண்ட் இன்கொயரி ஃபார் சீக்கிங் ட்ரூத், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அ ரீஃபார்மர். நீங்க ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்லியிருப்பாரு? யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே சயின்டிபிக் திங்கிங், ரேஷனலிசம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ட்ரூத் பிஹைண்டா யூ ஷுட் சீக் ட்ரூத், அதாவது மூட நம்பிக்கை சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் தாண்டி யூ ஷுட் சீக் ட்ரூத்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாமே அவங்களோட குவாலிட்டிஸ். ரீசன் அண்ட் இன்கொயரி ஃபார் சீக்கிங் ட்ரூத், தென் ரேஷனல் திங்கிங், பிலீஃப் இன் சோஷியல் ஈக்வாலிட்டி. அம்பேத்கர் he brought social justice இல்லையா? ஹியூமனிட்டி, கம்பேஷன். ஸோ மதர் தெரேசாஸ் கம்பேஷன் டுவர்ட்ஸ் பீப்புள் புவர், இதெல்லாமே they were considered as reformers. ரெசிலியன்ஸ் ஒரு முக்கியமான குவாலிட்டி ரீஃபார்மர்ஸ்க்கு. நெல்சன் மண்டேலாஸ் 27 years prison லைஃப்க்கு அப்புறம் தான் he became a reformer. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரீஃபார்மர் அண்ட் his qualities. ரீஃபார்மரா யாரு? ஸோ எந்த இதெல்லாமே பொலிட்டிக்கல் ரீஃபார்மர்ஸோட எக்ஸாம்பிள். தென் குவாலிட்டிஸ் பார்த்தலாமா? ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் அ ரீஃபார்மர். ஸோ ரீசன் அண்ட் இன்கொயரி ஃபார் சீக்கிங் ட்ரூத், ரேஷனல் திங்கிங். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் நீங்க கோட் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய படிக்க உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரியும், மெமரைஸ் பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ லாஸ்ட் டாபிக். ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? வேல்யூஸ், மாரல்ஸ், இதெல்லாமே எப்படி இன்கல்கேட் பண்றது? லைக் சில பேருக்கு அந்த வேல்யூஸ் இருக்கும், சில மெம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து நம்ம இன்கல்கேட் பண்ணணும். இது எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகுறீங்க அப்படின்னா சில குட் வேல்யூஸை வந்து எப்படி பீப்புளுக்கு நீங்க சொல்லித்தர போறீங்க அப்படிங்கிறது, அதோட மீன் வேல்யூஸ் டிரான்ஸ்மிட் ஆகிற மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன, வேல்யூஸ் எப்படியெல்லாம் வந்து எந்த ரூட் யூஸ் பண்ணி பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் ரூட் வந்து ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன். இது எப்படின்னு சொல்றோம்? ஃபேமிலி பிளேஸ் அ ஃபண்டமெண்டல் ரோல் இன் ஷேப்பிங் பர்சன்ஸ் கேரக்டர்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். டெஃபினட்டா இது உண்மை. ஸோ என்ன மீன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, மாடலிங். பேரண்ட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ரோல் மாடல். அவங்களோட பிஹேவியர் எல்லாமே
நம்மள ஷேப் பண்ணுதா இல்லையா? அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா, என் அப்பா இப்படி பண்ணாங்க, சோ he act as a role model அப்படின்னு சொல்லியிருப்போம். So parents acts as a role model and result in transmission of behavior and values. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய வேல்யூஸ் கத்துக்கிறோம் இல்லையா, மாடலிங் மூலயமா, லைக் அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறோம். ஸோ அதுதான் இந்த மாடலிங் வே. கரேஜ், ஹானஸ்டி, லாயல்டி எல்லாம் நம்ம கத்துக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணணும் நீங்க. ஆக்சுவலி அப்துல் கலாம் அவரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக் படிச்சிருக்கீங்களா? அப்துல் கலாம்ல அவரோட சொல்லியிருப்பாரு கிளியரா. ஹி டிஸ்கிரைப்டு அவரோட ஃபாதரோட வேல்யூஸ் லைக் ஹானஸ்டி அண்ட் கம்பேஷன் வந்துட்டு that guided his path and actions ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நீங்க கோட் பண்ணணும். ஸோ ரோல் மாடலிங், ஃபேமிலி எப்படி நமக்கு வேல்யூஸ் கத்து தராங்க. நெக்ஸ்ட் கைடன்ஸ் அண்ட் டிசிப்ளின். ஸோ நம்ம தப்பு பண்ணும்போது ஃபேமிலிஸ் என்ன பண்றாங்க, டீச் பண்றாங்க. ஸோ ஃபேமிலி டீச் மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரமோட்ஸ் டிசிப்ளின். நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்றது இல்லையா, நிறைய கதைலாம் சொல்றாங்க, ரிலீஜியஸ் ஸ்டோரியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், சொல்லி தராங்க இல்லையா, ஸ்டோரி சொல்றாங்க, இதெல்லாம் தான் நல்லது இது கெட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் வே. ரோல் மாடலிங் வந்து நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணி நம்ம கத்துக்கிறோம். ஸோ இது கைடன்ஸ் அண்ட் டிசிப்ளின், டீச்சிங் ரூல்ஸ், பனிஷிங் ஃபார் இல் பிராக்டிசஸ். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாவும் ஃபேமிலிஸ் வந்து நமக்கு வேல்யூஸ் கத்து தராங்க. ஸோ இப்போ ஸ்டீலிங் திங் இஸ், இப்போ நம்ம ஸ்டீல் பண்ற ஒரு திங்ஸை வந்து சின்ன வயசுல ஸ்டீல் பண்ணியிருப்போம், அப்ப என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் கூட நம்மளை அடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே கைடன்ஸ் அண்ட் டிசிப்ளின். தென் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் பாண்டிங் மூலியமாவும் என்ன பண்றாங்க, ஃபேமிலிஸ் வந்துட்டு நமக்கு வேல்யூஸ் கத்து தராங்க. அது எப்படி அப்படின்னா ஓப்பன் கம்யூனிகேஷனா இருக்கலாம், இல்ல எமோஷனல் அட்டாச்மெண்டாவும் இருக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஸோ மாம்ஸ் நிறைய பேர் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸை கஷ்டப்படுத்த பார்த்துட்டு அவங்களோட சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ல அவங்க இட் இஸ் எம்பத்தைஸ்டு பை தயர் சன் அண்ட் அவங்க வந்து அது ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, லைக் அடுத்து அவங்களோட லைஃப்ல அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கம்யூனிகேஷன் மூலியமாவோ இல்ல எமோஷனல் அட்டாச்மெண்ட் மூலியமாவோ ஃபேமிலிஸ் வந்து நமக்கு வேல்யூஸ் கத்து தராங்க. இப்ப ட்ரஸ்ட் இருக்கு, பேரண்ட்ஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ற மாதிரி தான் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாமே எங்க பார்ன் ஆகுது, ஃபேமிலிஸ். அந்த பாண்டிங், லவ், எம்பத்தி எல்லாமே எங்க பார்ன் ஆகுது, ஃப்ரம் த ஃபேமிலி, நம்மளோட பாண்டிங். ஸோ அதுதான் இது ஒன் ஆஃப் த வே. தென் நெக்ஸ்ட் இண்டிவிஜுவாலிட்டி. ஃபேமிலிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சப்போர்ட் இண்டிவிஜுவல் சாய்ஸ். இப்ப நீங்க படிக்கணும்னு சொல்றத சப்போர்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அது மூலியமாவும் இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, கரேஜ் அண்ட் பர்சனல் growth. இதுவுமே வேல்யூஸ் லேர்ன் பண்றதுக்கு இட் பேஸ் வே. இண்டிவிஜுவலிட்டி கொடுத்தனாலதான் நீங்க எத்திக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ற மூலமாவும் சில வேல்யூஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சில பேரோட எக்ஸாம்பிள்ஸை பார்த்து படிச்சு ஹிஸ்டரி கிளாஸ்ல லேர்ன் பண்ணிருப்பீங்க நிறைய வேல்யூஸ். இதுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா பேரண்ட்ஸ். ஸோ தட் ஆக்ட் அஸ் அ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க, ஹவு ஃபேமிலிஸ் இன்கல்கேட்டிங் வேல்யூஸ்ல ஹவு ஃபேமிலிஸ் ஆக்ட் அஸ் அ வே ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் வேல்யூஸ் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். The way of modeling, the way of communication, bonding, teaching, individuality, இந்த வேஸ்லாம் families inculcates values. எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்க அப்துல் கலாம் எழுதணும்னு கூட இல்லை, நீங்க உங்களையவே எழுதிக்கலாம், ஐ லேர்ன் திஸ் ஃப்ரம் மை ஃபாதர் அப்படின்ட்டு. பட் எக்ஸாம்பிளோட ப்ரெசென்ட் பண்ணணும் எத்திக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் கைடன்ஸ் அண்ட் டிசிப்ளின், கம்யூனிகேஷன் அண்ட் பாண்டிங். நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் வரும், எத்திக்கல் ஸ்டோரிஸ். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எங்க வேணாலும் கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் அ சொசைட்டி. ஸோ ஆஃப்டர் ஃபேமிலி சொசைட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இன்கல்கேட்டிங் வேல்யூஸ். ஸோ என்ன மாதிரி மீன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி இம்பாக்ட் ஹியூமன் வேல்யூஸ். அதுல மெயின் வந்துட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெஃபினெட்லி பிளே அ ரோல் இன் ஷேப்பிங் வேல்யூஸ். ஸோ ஈவன் தோ நம்ம பேரண்ட்ஸே சில வேல்யூஸ் இப்போ கேஸ்ட் சிஸ்டம்லாம் சொல்லி தராங்க அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கரெக்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளே அ மேஜர் ரோல். ஸோ கியூரிகுலம்ஸ், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸா இருக்கட்டும், ரெஸ்பெக்ட், டிசிப்ளின், டீம் ஒர்க், இது எல்லாமே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லித்தர வேல்யூஸ். தென் நெக்ஸ்ட் கண்டிப்பா டீச்சர்ஸ் அண்ட் ரோல் மாடல்ஸ் பிளே அ கிரேட்டர் ரோல். நமக்கு ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க எப்பயுமே ஜென்ரலா சொசைட்டில. அது யாரா வேணாலும் இருக்கலாம், ஒரு கிரேட் லீடரா இருக்கலாம், ரீஃபார்மிஸ்டா இருக்கலாம், யார் வேணாலும். ஸோ அவங்களோட வேல்யூஸ் நம்ம அடாப்ட் பண்ணுவோமா மாட்டோமா? விவேகானந்தா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம அவரோட வேல்யூஸ் எல்லாமே அடாப்ட் பண்ணுவோம், அவர் பிராக்டிஸ் பண்ண வேல்யூஸ் அடாப்ட் பண்ணுவோம். ஸோ அது மூலியமாவும் we learn values. So role model serves as an example of desirable values. நீங்க எது வேணாலும் எழுதிக்கலாம், இவங்க என்னோட ரோல் மாடல், ஸோ இவங்க என்னோட டீச்சர்,
இவங்க எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க கோட் பண்ணணும். மீன்ஸ் என்ன மீன்ஸ் மூலியமா டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறது முக்கியம். வேற ஏதாவது மீன்ஸ் சொல்லுங்க இது பார்க்காம. சொசைட்டில இருந்து வேற எது மூலியமா நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ரோல் மாடல்ஸ், டீச்சர்ஸ், வேற வேற என்ன மாதிரி வேஸ்ல இருந்தெல்லாம் நீங்க லேர்ன் பண்ண முடியும் வேல்யூஸ்? எஸ், மூவிஸ் பிளே a மேஜர் ரோல். ஜெய்பி மூவிலாம் பாத்தீங்கன்னா நமக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கல்ச்சர்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாமே ஒரு ஆக்டர்ஸ், புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மீடியா எல்லாமே இட் ஆக்ட் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் வேல்யூஸ். ஸோ மீடியா அண்ட் லிட்ரேச்சர். ஸோ புக்ஸ், நியூஸ், மூவிஸ் எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாமே நமக்கு சில குட் வேல்யூஸ் சொல்லி தருது இல்லையா? ஸோ ஸ்டோரி டெல்லிங் மூலியமா நிறைய வேஸ் இருக்கு. ஸோ வேல்யூஸ் லைக் ஜஸ்டிஸ், கைண்ட்னஸ், ஈக்வாலிட்டி இது எல்லாமே வி லேர்ன் ஃப்ரம் மீடியாஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ். ஸோ நான் தான் சொன்னோம் ஜெய்பி மூவி பார்த்தோம் இல்லையா? ஸோ இட் practice the importance of justice. ஸோ அதனால லாஸ் அண்ட் சோஷியல் நார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் லாஸ் மூலியமா நம்ம நிறைய வேல்யூஸ் கத்துக்கிறது இல்லையா? இது தப்பு இது சரின்னு சொல்றது மூலியமா. ஸோ அந்த மாதிரி சோஷியல் நார்ம்ஸ்ங்கிறது என்னது? நம்ம பிராக்டிஸ் பண்ற டெய்லி சோஷியல் நார்ம்ஸ், டெய்லி லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ற சொசைட்டல் நார்ம்ஸ் தான் நமக்கு இட் ஆக்ட் அஸ் அ கைடன்ஸ் ஃபார் moral actions, and it also acts as a deterrence to do unlawful activities. Deterrence to do unlawful activities na enadhu? Deterrence na enadhu? Stop பண்றது, தப்பு செய்ய விடாம நம்மள ஸ்டாப் பண்றதுக்கு laws and social norms play a major role. Example, untouchability is illegal in India. So அது மூலமா we practice social equality நம்ம அடாப்ட் பண்றோம் இல்லையா? சோ அதனால so cultural influence, culture kandipa it plays a major role in shaping our values. Self discipline, communal harmony. எப்படி நம்ம எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்றோம், கிறிஸ்மஸையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம், பக்ரீத் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? so festivals also play a major role. communal harmony கொடுக்குது, cooperation, coordination among people, brotherhood, இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கல்ச்சர் வந்து ஷேப் பண்ணுது. so community kitchen, ஐயாவளி சொல்லியிருப்பாரு இல்லையா? community kitchen ஐயாவளி பத்தி படிச்சீங்களா? டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஐயாவளி பத்தி படிக்கலையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரு சொல்லியிருப்பாரு கம்யூனிட்டி கிச்சன். தமிழ்ல என்ன அதுக்கு நேம்? ஓகே, ஏதோ ஒண்ணு. சோ அந்த மாதிரி பிராக்டிசஸ் எல்லாமே அவரு ஐயாவளிங்கிறது ஒரு மைனர் ரிலீஜியஸ் செக்ஷனாக தான் இந்தியால கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சோ கல்ச்சர் பிளேஸ் அ மேஜர் ரோல். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, நெய்பர்ஸ் மூலியமா, கம்யூனிட்டி சர்வீஸ் மூலியமா we adopt values like humanity, love, trust எல்லாமே. எல்லா வேல்யூஸ் மீனிங் வேல்யூஸ் என்னென்ன நேம் தெரிஞ்சா போதும், நீங்க எழுதிடலாம். சோ இந்த வேல்யூஸ் எல்லாமே we learn, அவ்வளவுதான். நோட் பண்ணுங்க சொசைட்டில இருந்து என்ன மாதிரி வேல்யூஸ்லாம் we learn அப்படின்ட்டு. ஓகேவா?